சிறகடிக்க சிரியில்ல முத்துவையும் மீனாவையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருதிக்கு தாலி பெருக்கு விழா வைக்கிறாங்களாம். தாலி கோர்த்துங்குவாங்களே அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதுக்கு முத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா இருக்காங்களா சுதா அவங்க சொல்கிறாங்க. முத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்கு முத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். வந்தால் ஏதாட்டும் பிரச்சனையாகும், அதனால் அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ சரி நானும் வரல அப்படின்ட்டு முத்துவோட அப்பா சொல்கிறாரு, நானும் வரல, நீலாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் புருஷனும் என் மாமனாராக வராத இடத்துல நான் வரமாட்டேன், நானும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா. இதை கேட்டு விஜயா வந்து கோவம் அடைகிறாங்க. ஆனால் ரவியும் ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு யாருமே வரல, சிம்பிளாக நாங்களே முடிச்சிட்டோங்கிறனால இப்போ இந்த விழாவை காட்டும் எல்லாரும் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ஆனால் முத்து வராத இடத்துக்கு இவங்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம மெயினாக நினைக்கிறாங்க. முத்துவோட அப்பாவும் நினைக்கிறாங்க. ஆனால் முத்து அங்கே போனான்னா பெரிய ஒரு வேட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சுதா பிளான் பண்ணியிருக்கா. சுதா யார் அப்படின்னா நம்ம ஸ்ருதியோட அம்மா தான். அவங்க தான் முத்து வரட்டும், அதாச்சும் நான் பெரிய பிரச்சனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்கு பெரிய வேட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் முத்துக்கும் மீனாக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா ரோஹிணிக்கும் அதே இடத்துல தாலி பெருக்கு விழா வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவளோட அப்பா வந்து அதாவது ரோஹிணியோட அப்பா மலேசியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி பயங்கர பொய்லாம் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லை ஒரு பொய் சொல்லியிருக்க மாட்டா, பல பொய்கள் சொல்லுவாள். எடுத்ததுக்கும் பொய் தான் சொல்லுவாள். ஆனால் அவளோட அப்பாவை யாரும் பார்த்ததில்ல. அதனால் ரோஹிணி என்ன நினைக்கிறா அப்படின்னா அப்பாவுக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் காசு கொடுத்து அப்பாவை நடிக்க சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போகிறா. அங்கே என்ன பிரச்சனைனாலும் நடக்கலாம், முத்துக்கு நடக்கலாம், ரோஹிணிக்கு நடக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம முத்து போகாமல் இருந்தால் அதை விட பெட்ரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.